ரிஷி, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி விசித்திரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்ன இது? ஆதாரம் எனக்கு எதிரா? இந்த டைரியில என்ன எழுதுவ? என்ன இது? பை தி வே, நான் ட்ரிங்க் பண்றேன், குடிக்கிறேன். ஒரு பாட்டில் நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறியா? நான் பயமுறுத்துறேனா? வாய்ப்பே இல்ல. ஏன்னா அது உன்னோட வேலை. மேல இருந்து கீழே வரைக்கும் சும்மா ஷோ பண்ணிட்டு தெரியற. நீ நிஜமாவே குடிச்சிருக்கியா? ஏன் நான் என்ன குடிக்க மாட்டேனா? நான் குடிப்பேன். இதுக்கு முன்னாடியே நான் குடிச்சிருக்கேன். இன்னைக்கும் நான் குடிக்கிறேன். ஏன் இப்ப எதுக்கு குடிச்சிட்டு இருக்க? நீ குடிச்சா உன் மேல கோவப்பட்டு நான் விலகிடுவேன் நினைச்சியா? நீ கரெக்டா தான் சொல்ற. நீ என்னோட பக்கத்திலே இருந்தா என்னால அதை டாலரேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீ பொய்க்காரி, ஏமாத்துக்காரி. மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாமே வேஷம் தான். என்ன ரிஷி, நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு தெரியாதா? நீ எதுக்காக இங்க வந்த? உறவை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக வந்திருக்கியா? நம்ம ரெண்டு பேரோட உறவை நிலைநிறுத்துறதுக்காக வந்தியா? இல்ல, நீ அதுக்காக வரல. நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி யோசிக்கும் போது எரிச்சலா இருக்கு, எனக்கு கோபமா வருது. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. லட்சுமி, இந்த நாடகத்தை நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. நான் எதுக்காக இங்க வந்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே. பிசினஸ்க்காக வந்தேன். ஆனா நீ எதுக்காக இங்க வந்த? இங்க உனக்கு என்ன வேலை? அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். என் கூடவே இங்க வந்தாதானே என்னோட பேரை உன்னால கெடுக்க முடியும். என் பேரை கெடுக்கிறது மட்டும் இல்ல, என்னோட ரெப்யூட்டேஷனை கேவலப்படுத்த முடியும். நீ அதுக்காக தானே வந்திருக்க. எனக்கு கோர்ட்டோட ஆர்டரை உனக்கு ஃபேவரா மாத்த பாக்குறேன். அப்ப நிஜமாவே நான் இதுக்காக தான் வந்திருக்கேன். நிஜமா அப்படிதான் இருக்கு. ஏன் நீ அதுக்கு வரலையா? ஆக்சுவலா நீ எதுவும் சொல்லாத. ஏன்னா நீ எதை சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நீ எதை பேசினாலும் பொய்யா மட்டும் தான் சொல்லுவேன், வேற எதுவும் இல்ல. இது எல்லாத்தையும் நீ எதுக்காக பண்ற? பணத்துக்காக தானே? சொல்லு. எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தான் இதை பண்றேன்னு. உனக்கு பணம் தான் வேணும். பணம் தான் வேணும். பணத்துக்காக தான் வந்திருக்கேன். பணத்துக்காக தான் வந்திருக்கேன். இப்ப சந்தோஷமா? சந்தோஷம் தான். வா, வெரி குட், ப்ரௌட் ஆஃப் யூ. எனக்கு தெரியும் நீ பணத்தை கறக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க. நல்லதா போச்சு. ஒரு உண்மையாவது வாயை திறந்து சொல்லு. ரிஷி, ஏன் இப்படி பண்ற? எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் வருத்தப்படணுங்கிறதுக்காக பண்றியா? நாளைக்கு காலையில நான் நேத்து போதையில இருந்தேன், அத நான் அப்படி எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லாத. நான் உன்னை மன்னிக்க போறது இல்ல. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. நீ கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இப்போ லக்ஷ்மி ரிஷி கிட்ட பண்றது எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு புரியுது நீலம். இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், அவங்க திரும்பி வரட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ண. முடியாது, என்னால முடியாது. என்ன பண்ற? அவளுக்கு தான் கால் பண்றேன். நேரடியா அவகிட்டயே அவ பண்ற கேவலமான விஷயத்த சொல்ல போறேன். லக்ஷ்மி, அந்த பாட்டில கூட. ரிஷி, ஆல்ரெடி நீ நிறைய குடிச்சிருக்க. ப்ளீஸ் இதுக்கு மேல வேண்டாம். மறுபடியும் என்கிட்ட உன் அதிகாரத்தை காட்டுறியா? என் லைஃபை உன்னோட பிடியில வச்சுக்கலான்னு பாக்குறியா? நீ சொல்றது இல்ல, நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல. நான் ரிஷி ஓப்ராய். என் மேல யாரும் அதிகாரம் காட்ட முடியாது. போ, பாட்டில கூட. லக்ஷ்மி, நீ போனை எடுக்காத. நான் தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல. உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு எதுக்காக நீ இப்படி எல்லாம் மாறிட்ட? நான் மாறிட்டேனா? நான் மாறல. எனக்கு முன்னாடி நீ தான் மாறி இருக்க. மாறதுக்கு ரொம்ப டைம்ல எடுத்துக்கல, சீக்கிரமா மாறிட்டேன். உன்னோட உண்மையான முகம் என்னன்னு எனக்கு காட்டிட்ட. ரிஷி, நீ போதையில இருக்க. கிளாஸை எடுத்துக்கொடு. கிளாஸை எடுத்துக்கொடுன்னு சொன்ன. What the hell? இங்க என்ன நடக்குது? ரிஷியை ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்றா. முதல்ல அவனை தொல்லை பண்ணிட்டு இருந்தா. இந்த லக்ஷ்மி திருந்தவே மாட்டாளா? இவர் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி இப்ப நான் இதை தடுத்தே ஆகணும். நான் ரிஷி இதுக்கு மேல குடிக்க விட மாட்டேன். உனக்கு குடிக்கணும்ல? இந்தா. எஸ், உனக்கு எதிராக நான் இந்த ஆதாரத்தை யூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டிலுக்கு எடுத்து கொடுத்தது நீ.
என்கிட்ட நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அதே தப்பை இப்ப நானும் பண்ணுவேன். என்னாச்சு? போனை எடுக்கல. எவ்வளவு திமிரு அவளுக்கு. நான் போன் பண்றேன், அத அவ அட்டெண்ட் பண்ண கூட மாட்டேங்கிறா. நீலம், 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 நான் சொல்றேன். நீலம், ஒரு நிமிஷம் அமைதியா இரு. நீலம், வேற என்ன செய்யறது? எனக்கு கோவம் வந்து அதை வெளிப்படுத்த கூட கூடாதா? சொல்லுங்க. இத பாருங்க, என்ன அமைதியா இருன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா நிச்சயமா என்னால அமைதியா இருக்க முடியாது. அந்த லக்ஷ்மியோட முகம் என் முன்னாடி வந்து போகுதுங்க. அவ என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே தோணுது. அது மட்டும் இல்ல, என் பையனை பார்த்து சிரிக்கிறா. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்படி பண்ண. முதல்ல யாரையாவது கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லுங்க. என்னால முடியல. என்ன பண்ணாலும் என் கோவம் குறைய மாட்டேங்குது. நீலம் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? ரொம்ப குழம்பி போயிருக்கா. பல வருஷமா இப்படிதானமா இருக்கா. ரிஷியோட தோஷத்தை பத்தி அவளுக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அதுல இருந்தே அவ என்னென்னவோ செஞ்சு பாக்குறா. ஆனா அதுலயும் அவ தோத்து போயிட்டா. ரிஷி மேல அவ உயிரையே வச்சிருக்காமா. கோவத்துக்கு அதான் காரணம். ரிஷிக்காக தான் லக்ஷ்மி வீட்டுக்கே போய் அவளை கூப்பிட போனா. என்ன நடந்தது? பணம் கொண்டு போய் கூப்பிட்டா. அதான் பெரிய தப்பு. லக்ஷ்மி முன்னாடி இவ குற்றவாளி ஆயிட்டா. கண்மூடித்தனமா பண்ணிட்டா. ஆனா அதே லக்ஷ்மி திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்கா, ரிஷிக்கு கெடுதல் பண்ண. இதையெல்லாம் நீலம் எப்படி ஏத்துக்குவா? இனி அவ விட போறதில்ல. அந்த வக்கீல் வேற இங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டான். அதுல இருந்து அவளுக்கு கோவம் இன்னும் அதிகமாயிடுச்சு. பின்ன கோவம் வரதானே செய்யும். வக்கீல் தான் ஃப்ரெண்டோட கேஸ பத்தியும் சொன்னாரே, அது பயங்கரமா இருந்தது. அவர் ஃப்ரெண்டோட மனைவி எப்படி நடந்துகிட்டாலும் அதே மாதிரி லக்ஷ்மியும் ரிஷி கிட்ட நடந்துகிட்டா என்ன ஆகுறதுமா? இப்ப என் மேலேயே எனக்கு கோவம் வருது. லக்ஷ்மியை நான் என்னோட சொந்த மகளா நினைச்சேன். இப்ப நடக்கிற ஒவ்வொன்னையும் பார்த்து நான் அவளை விட்டு விலகி போயிட்டு இருக்கேம்மா. நானும் தான். ஆனா அவளை பார்க்கும் போதெல்லாம் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு அவ மேல பாசம் காட்ட ஆரம்பிச்சிடுறேன். இல்ல, இனிமே நான் அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்கவே கூடாது. இனிமே நீயே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த லக்ஷ்மி வேற, இவ வேறம்மா. இவளுக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ண போறேன்? உனக்கு என்ன ஆச்சு ரிஷி? நான் இங்க வரும்போது ரிஷி கூட வந்தா, ஆனா இப்போ பாக்குறதுக்கு வேற ஒருத்த மாதிரி இருக்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. நான் ஒன்னும் அப்படிலாம் ஃபீல் பண்ணலையே. எனக்கு எல்லாமே சேமா தான் தெரியும். நான் எந்த லக்ஷ்மி கூட இங்க வந்தனோ அவ மறுபடியும் பணத்துக்காக தான் என் வீட்டுக்கு வந்தான். அண்ட் எந்த லக்ஷ்மிக்கு வெறும் பணம் மட்டும்தான் முக்கியமா, அவ கூட தான் நான் இங்கேயும் இருக்கேன். நீ எப்படி இந்த அளவுக்கு மாறின? நீ இங்க எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் என்னைக்கும் என் லைஃப்ல யாரோட பேச்சையும் கேட்டதில்ல. நோ நெவர், எப்பவும் கேட்க மாட்டேன். ஆனா மொத்த வீடு இப்ப என்ன ப்ளேம் பண்றாங்க. இன்னைக்கும் நீ ஏன் கூட என் லைஃப்ல இருக்கனா, அது என்னால மட்டும் தான் இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் கோர்ட்ல உனக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ணல. அன்னைக்கு எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்னைக்கு வரைக்கும் நான் வருத்தப்பட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு அதை பண்ணாம இருந்திருந்தா நீ என் லைஃப்லயும் இருந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு என் வீட்லயும் இருந்திருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம் லக்ஷ்மி. இன்னொரு விஷயம், நான் கூட இன்னும் டின்னர் பண்ணல. சோ நான் உன்னை எமோஷனலா டார்ச்சர் பண்றேனா, ஃப்ராட் ஆயிட்டனா, கல்நெஞ்சுக்காரன் ஆயிட்டனா? எஸ், ஐ நோ. இந்த லக்ஷ்மி இருக்காளே, ஏன் வேணும்னே அவனை வற்புறுத்தி குடிக்க வைக்கிறா. அப்பதானே அவனை நெருங்க முடியும். அண்ட் என்னோட ரிஷி குடிச்ச போதையில தன்னை மறந்துட்டா. அதை சாதகமா இவ பயன்படுத்துவா. அவனை நெருங்க முயற்சி பண்ணுவா. நான் இப்ப ரிஷியை எப்படி காப்பாத்த? இப்ப நான் என்னதான் பண்றது? அதே நேரம் ரிஷிக்கு லக்ஷ்மி மேல சாஃப்ட் கார்னர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் இல்லாம நேரம் நெருங்கி போயிடுவான். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண? என் ரிஷியை எப்படி காப்பாத்துறது? எப்படி நான் அவனை தடுப்பேன்? எஸ், லக்ஷ்மி அந்த ரூம்குள்ள இருக்க விட மாட்டேன். நான் அவளை தடுத்தே ஆகணும். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும். போன் அடிக்குதே, காதுல விட உனக்கு. டீ குடிச்சிட்டு எடுக்கலாமேன்னு. அங்க யாருக்கோ உயிர் போயிட்டு இருக்கு, ஆனா நீ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. இல்ல சார், டீ ஆறி போயிரும். நோ, அப்புறமா டீ குடி. ஹலோ, மகாபலீஸ்வர் போலீஸ் ஸ்டேஷன். ஹலோ 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 ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன். நான் இங்க வந்து ஒரு ஆள் கூட வந்தேன். அவன் ரொம்ப நல்லவன் நான் நினைச்சேன். ஆனா அவன் இருக்கானே, அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு ரொம்ப தப்பு பண்றான். என்ன வற்புறுத்துறான். ப்ளீஸ் நீங்க உடனே வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். இப்பவே வாங்க சார், வந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார். அது வந்து நான் ரூம் நம்பர் 304ல இருந்து பேசுறேன். லக்ஷ்மி, என்னோட பேரு லக்ஷ்மி. நீங்க எப்படியாவது அவனை தடுக்க முயற்சி பண்ணுங்க. நான் இப்ப அங்க வரேன்.
சீக்கிரம் கிளம்புங்க. யாரோ ஒருத்தன் ஒரு பொண்ணை வற்புறுத்துறானா. அவ பேர் லக்ஷ்மி. வாங்க சீக்கிரம் வாங்க. எஸ் இப்போ போலீஸ்காரங்க வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? லக்ஷ்மி கால் பண்ணதா சொல்லுவாங்க. அவங்க ரிஷியை எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்களோ அப்போ அவனுக்கு அவ மேல கோவம் வரும். உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கான்ல, அதுவும் போயிடும். அப்புறம் எதுவும் மீதம் இருக்காது. உன்னோட உறவு மொத்தமா முடிஞ்சிடும். லக்ஷ்மி, நீ பெருசா பேசுனல, என்னோட இரவு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொன்னல, எதுவுமே நடக்க போறதில்ல. இப்போ ரிஷி போலீஸ் கஸ்டடியில இருப்பான். நீ இங்க தனியா உட்காந்து அழு. நீயே தனியா நைட்டை கொண்டாடிக்கோ. நீ நைட்டு ஃபுல்லா அழதான் போற லக்ஷ்மி. உன்னோட நைட்டை நான் பாழாக்க போறேன். உன்னோட எல்லாமே அழிஞ்சு போயிடும். ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்றேன்? என்னாச்சு? நாத்தம் அடிக்குது. ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. கொஞ்சம் தள்ளி போ. சோ தாங்க முடியலையா? இல்ல, தாங்க முடியல. உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. என்ன விடுறியா? நீ இப்படி தவிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி, ரிஷி, பார்த்து வா. பார்த்து. தேங்க்யூ. நீ என்னை காப்பாத்துன. ஃபியூச்சர்ல நான் உன்னை காப்பாத்துவேன். ப்ராமிஸ். கடனை திருப்பி கொடுத்துருவேன். எல்லாம் என்னோட தப்பு. நான் அந்த பாட்டில உன்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. இப்போ நீயே பாரு, நான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட போறேன். அது எப்படி போடுவ? தைரியம் இருந்தா தூக்கி போடு இன்னொரு வாட்டி பார்க்கலாம். குடிச்சு பாரு, அப்புறம் எல்லா பாட்டிலையும் நான் தூக்கி தான் போடுவேன். அது எப்படி போடுவ? எனக்கு குடிக்கிறது பிடிக்கும். ஆனா குடிக்கிறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, புரியுதா? இது நல்ல விஷயம் தானே. வெரி குட். உனக்கு பிடிக்கணும்னு நானும் விரும்பல. வாய்ப்பே இல்ல சார். எங்களுக்கு அப்படி எந்த காலும் வரல. எங்க ஹோட்டல் ரூம்ல எந்த பிரச்சனையுமே இல்ல சார். ஆனா எங்களுக்கு லக்ஷ்மி கால் பண்ணிருந்தாங்க. அதோட ரூம் நம்பர் 304. அவங்க தான் சொன்னாங்க அங்க யாரோ போதையில இருக்காங்களாமே. அதோட வற்புறுத்துறானா. ஓ காட். அந்த ரூம் எங்க இருக்கு? காட்டுறேன் வாங்க. எஸ், ப்ராப்ளம் சால்வ்ட். குடிக்கிறவங்கள பார்த்தா உனக்கு கோவம் வருமா? ரொம்ப. சொல்ல வேண்டியது தானே. அப்ப முன்னாடியே குடிச்சிருப்பல்ல. ஓ முன்னாடி உன்னால எதுவும் பண்ணிருக்க முடியாது. பட் இட்ஸ் ஓகே. அதான் பார்த்துட்டல்ல, மறுபடியும் குடிக்க போறேன். நீ எதுக்காக பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கோவம் வந்து உன்னை விட்டு போயிடுவேன் நினைச்சியா? என்னோட பேர் லக்ஷ்மி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உன்னை விட்டு நான் போக மாட்டேன். எந்த நேரமும் எந்த நொடியும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், புரியுதா? சார், அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கலாம். சரி இருக்கட்டும். லக்ஷ்மியை காப்பாத்தணும். நான் கிரைம் நடக்க விட மாட்டேன். எங்க கிளம்பிட்ட? இங்க என்னோட அதிகாரம் தான் செல்லும். நான் போய் கதவை திறக்கிறேன். சரி தள்ளி போ. தள்ளு. ரிஷி, எஸ். உங்களுக்கு என்ன வேணும்? அது போலீஸ். ஆனா ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லணும்ல. சரி, ரீசனை விடுங்க. ஆனா அட்லீஸ்ட் இதையாவது சொல்லுங்க. எதுக்காக என் ரூம் கதவை இப்படி தட்டுனீங்க? ஏன்? ரிஷி. என்னாச்சு? எதுக்கு கோவம் வருது? எதுக்கு தட்டுனீங்க? அப்படின்னா சரியான கால் தானா? அது என்னது சரியான கால்? எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன். ஆனா ஸ்டேஷன்ல வச்சு. இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. அட சார், சார் இவர ரொம்ப பெரிய ஆளு சார். ஐ மீன் இவரை அரெஸ்ட் பண்ணி ஆகணுமா என்ன? நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வா. அங்க வந்தா எல்லாம் சொல்றேன். ராங் நம்பர். என்னாச்சு? எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன். ஆனா ஸ்டேஷன்ல என்ன பாக்குறீங்க? அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இது? நில்லுங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன பண்றீங்க? அரெஸ்ட். ஆனா எதுக்காக? தெரியலையா? அவன் நிலைமைய பாருங்க. போதையில இருக்கான். சரி இருக்கட்டும். போதையில இருந்தா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்களா என்ன? நீங்க வார்ன் பண்ணிட்டு அவனை விடலாம்லையா? ஐ மீன் அவர் குடிச்சிருக்கிறது தப்புதான். அதுக்கு நீங்க வார்ன் பண்ணி விட்டுறலாம் இல்லையா? இவன் லக்ஷ்மிக்கு தொல்லை கொடுத்திருக்கான். என்ன? நீ கால் பண்ணி உங்களை கூப்பிட்டியா என்ன? இல்லையே. யாரோ லக்ஷ்மின்னு கால் பண்ணாங்களே.
நான் தான் லக்ஷ்மி. ஆனா நான் எந்த காலும் பண்ணவே இல்லையே. அப்ப நான் எதுக்கு வந்தேன்? நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியும். நான் தான் லக்ஷ்மி. அதோட நான் எதுவும் கால் பண்ணல. அதோட ரிஷியும் என்ன எதுவும் பண்ணல. நீங்க அவரை விடுங்க. இது எடுங்க. நீங்க தான் கால் பண்ணீங்க, போதையில இருக்கிறதா சொன்னீங்க, டார்ச்சர் பண்ணதாவும் சொன்னீங்க. எடுத்துட்டு வாங்க. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் கால் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதோட ரிஷி எந்த ஒரு தப்பும் பண்ணல. நான் கூட்டிட்டு போகவும் விட மாட்டேன். நீங்க அவரை விடுங்க. லக்ஷ்மி போதும், ரொம்ப அழகா நடிக்கிற. நீ ரகசியமா போலீஸ்க்கு கால் பண்ணி அவங்கள இங்க கூப்பிட்டுருக்க, அப்புறம் என்கிட்ட வந்து இப்படி நடிக்கிறியா என்ன? நல்லா இருக்கு. ரிஷி இப்போ லக்ஷ்மியை ரொம்ப நல்லா திட்டான். அதோட அரெஸ்ட் பண்ணவும் வச்சிட்டேன். என்ன ரிஷி, நான் எதுக்கு கால் பண்ணணும்? நான் யாருக்கும் கால் பண்ணல. மேடம் நீங்க தான் கால் பண்ணீங்க. இப்ப பேச்ச மாத்துறீங்க? இல்ல உங்க பேரும் ரூம் நம்பரும் எனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க யார்கிட்டயாவது கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. நீங்க தேவையில்லாம இங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க போலீஸ். யாராவது தப்பு பண்ணிருந்தா அவங்கள தான் நீங்க தண்டிக்கணும். இப்படி நல்லவங்களுக்கு தொல்லை கொடுக்க கூடாது. புரியுதா? புரிஞ்சுது. நான் என்ன பண்ணேன்? நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்கன்னா இவளே அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா டியூட்டி பண்ண விடாம தடுக்கிறாள். இதுவே பெரிய கிரைம் தானே. இவளே அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க வேலையை இவ தடுத்துக்கிட்டு இருக்கா. அண்ட் இன்னொரு விஷயம், இவளே அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவ பொய்க்காரி, ஏமாத்துக்காரி. அதுக்கு தான் சொல்றேன். நான் தனியா வர மாட்டேன். இவளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன் நான் ரிஷி. உன்னை அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, இந்த பொண்ணையை பராஸ் பண்ணுங்க. வெரி குட். இல்ல, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. நானே வருவேன். அவங்க அப்படியே வரட்டும். இல்ல இவ இப்படி எல்லாம் வரக்கூடாது. இவளை நம்பாதீங்க. இவ ஏமாத்துக்காரி, துரோகி. வேன்ல போகும்போது ஏமாத்திட்டு ஓடி போயிடுவா. விட்டுறாதீங்க. ஓ காட் நோ. லக்ஷ்மி இங்கேயே இருந்திருக்கணுமே. இப்போ மறுபடியும் லக்ஷ்மி ரிஷி கூட இருப்பா. இருக்கட்டும், நல்ல விஷயம்தான். இவளும் ஜெயிலே இருக்கட்டும். ரிஷியை நான் விட வச்சிருவேன். அப்புறம் ரிஷி கூட நான் இருப்பேன். அப்புறம் இந்த லக்ஷ்மி இவ ஜெயிலே இருந்து சாகட்டும். இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றதை கொஞ்சம் நம்புங்க. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல. எல்லா தப்பும் பண்றது இந்த பொண்ணு தான். என்ன மாட்டி விடுறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன். முடிஞ்சதா? நான் சொல்றதை கேளு. 2 பேரும் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒருவேளை நாங்க தான் தப்பா புரிஞ்சிருந்திருக்கணும். ஆனா அப்படியே விட முடியாதுல்ல. எங்களுக்கு போன் வந்தது, கம்ப்ளைண்ட் வந்தது. எங்க வேலையை நாங்க பார்த்து தானே ஆகணும். சட்டத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, 2-3 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் நம்ம யோசிக்கலாம். தேங்க் காட், இப்பயாவது நீங்க என் பேச்ச புரிஞ்சுக்கிட்டீங்களே. ஒரு நிமிஷம். இப்போ நான் எந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்? விடுறதுக்கு முன்னாடி நாங்க கேட்போம். இது ப்ரொசீஜர். எங்க வேலையை கொஞ்சம் பண்ண விடுங்க சார். கேட்டியா நீ? இப்போ நாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். லக்ஷ்மி, நீ என் பேரை முழுசா கெடுக்கணும்னு இப்படி மொத்தமா முடிவு பண்ணிட்டியா என்ன? ரிஷி ஓபராயோட பேரு டோட்டலா நாசமாகணுமா? ஆனா நான் தான் சொல்லிட்டே லக்ஷ்மி, இருக்கேன்ல. don't. எதுவும் பேசாத. நாம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நிக்கிறோம்னா அதுக்கு முழு காரணம் நீ மட்டும்தான். அதனால ஒரு வார்த்தை கூட பேசாத. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அண்ட் இங்க இவ்வளவுதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு. வாங்க வாங்க. உள்ள உட்காருங்க. ஏய், 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்திருக்கீங்க. உள்ள கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இவங்க 2 பேரும் உட்காரணும். உங்க ரெசார்ட்டோட பக்கத்து ஹோட்டல்ல இருந்து இவங்களை பிடிச்சிருக்கோம். எப்ப பாரு ரைடு பண்ண வேண்டியதா இருக்கு. எப்பவோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு போய் சொல்லிட்டு தான் வருவாங்க. அதுவும் இந்த பொம்பளைங்க எல்லாம் இருக்காங்களே, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு போய் சொல்லி உள்ள நுழைவாங்க. ஹோட்டல்ல தப்பான காரியம் நடக்குதுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலே போதும், நாங்க உடனே போய் அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்க அப்படியே வரட்டும். இந்த வண்டியில ஏறீங்களா இல்ல நீங்க போறதுக்கு தனி வண்டி கொண்டு வரணுமா? உள்ள போங்க. இவங்க ஒன்னும் மேனேட்டர் இல்ல, கடிச்சு தின்ற மாட்டாங்க. ஏறி உட்கார். என்னையும் மாட்டி விட்ட. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். என்னை இவங்க கூட உட்கார வச்சிட்ட. என்னாச்சு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஏன் அடிக்கடி சொல்லிட்டே ஏன்னா இருக்க? நான் உண்மையை பேசுறேன். உன்ன மாதிரி நான் போய் சொல்ல மாட்டேன். கமான், ஒவ்வொருத்தரா சைன் பண்ணுங்க. அப்படியே உள்ள போய் உட்காருங்க. நீ போய் பேச மாட்டேனா? அப்போ ஒரு உண்மை இப்ப சொல்லு. நான் தான் காரணம்னு எதுக்காக நீ சொல்ற? நான் என்ன பண்ண? நான் தான் ஃபோன் பண்ணலன்னு சொல்றேன்ல. நீ தான் பண்ணிருக்க. அதனாலதான் நாம இங்க நிக்கிறோம். வா. இப்ப என்ன? எல்லாம் உன்னோட முட்டாள்தனம் தானே? கேஸ போட்டு கேஸ வாபஸ் வாங்க. அப்பதான் விடுவாங்க. இதான் ப்ரொசீஜர். என்ன யோசனை பண்ணுன்னு சொல்லு. கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க பாரு. அப்பதான் நம்ம ஏன் இப்படி பேசுற?
சார் ப்ளீஸ் இவர்கிட்ட சொல்லுங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்டுறாரு. நீங்க வந்து உங்களோட ரெக்கார்டை செக் பண்ணுங்க. நீங்க நல்லா செக் பண்ணிட்டு இவர்கிட்டயும் சொல்லுங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. ப்ளீஸ். இங்க பாருங்க, இதுல பேர் இருக்கு லக்ஷ்மி. அது வேற லட்சுமியா இருக்கலாம்ல. நான் ஒன்னும் ஃபோன் பண்ணல. ரெசார்ட்டோடைய பேரை சொன்னீங்க, ரூம் நம்பர் சொன்னீங்க, அதனால தான் கரெக்டா வந்தோம். இன்னொரு விஷயமும் சொன்னீங்க, உங்க கூட இருக்கிறவர் நல்லவர்னு சொன்னீங்க. ஆனா குடிச்சிட்டா மனுஷன் மாறிடுவான் நீங்க. அப்புறம் அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன 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 பண்ணிடுவான்? என்ன பார்த்தா மத்தவங்கள வற்புறுத்துற மாதிரி தெரியுதா? நான் என்ன அவ்வளவு போதையில இருக்கேன்? கொஞ்சம் போதையில இருக்கேன். ஆனாலும் நான் தெளிவா தான் இருக்கேன். ஆனா போதையில இருக்க. இவன் ஃபுல்லா தெரியாத வரைக்கும் இவனை நான் விட போறதில்ல. இல்ல வீட்ல இருந்து யாரையாவது கூப்பிடவா? வேண்டாம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூப்பிடு. கரெக்டா சொல்றா. நாங்களே பாத்துக்கிறோம். ஐ see. இப்ப புரியுது. என்ன புரியுது? 2 பேரும் சேர்ந்து சீன் கிரியேட் பண்றீங்களா? எல்லாம் புரிஞ்சிருச்சு. பல ஜோடிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க வேறதான். உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்லையா? நல்ல ஃபேமிலில இருந்து வரீங்க, ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு நாங்க பேக்கப் பண்ணணும்? எல்லாம் உனக்கு புரிஞ்சிரும்பா. 2 பேரையும் தூக்கி உள்ள போடுங்க.